பொதுவாவே நீங்க வங்கி கடன் வாங்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல இஎம்ஐல ஏதாவது பொருள் வாங்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா கூட, இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த சில வருடங்களாகவே வங்கி கடன் வேணும் அப்படின்னாலோ, இல்ல இஎம்ஐல ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னாலோ, உங்களுடைய சிபில் ஸ்கோர வச்சு தான் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன? அதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாவே இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இதை வந்து தீர்மானிக்குது. இதற்கு முன்னாடி இந்தியால ரிசர்வ் வங்கியினுடைய மதிப்பீடை வச்சுதான் ஒருவருக்கு கடன் வழங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துதான் இந்த சிபில் ஸ்கோரை வச்சு ஒருவருக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிபில் ஸ்கோர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க எந்த வங்கியிலையுமே கடனே வாங்கல அப்படின்னாலும் கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் மைனஸ்ல இருக்கிறதா காட்டும், ரொம்ப கம்மியா இருக்கிறதா காட்டும். நம்மளே பார்த்திருப்போம், ஒரு இடத்துக்கு நம்ம ஏதாவது இஎம்ஐல வாங்க போறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியா இருக்கு, நீங்க முதல்ல இஎம்ஐல ஒரு பொருளை வாங்குங்க, அதுக்கான டியூவை கரெக்டா கட்டினீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லோன் வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு நிறுவனத்துல இருந்து எந்த ஒரு கடனுமே வாங்காம இருந்திருப்பீங்க. ஆனா அந்த நிறுவனத்துல கூட உங்களுக்கு கடன் வாங்கியதா சிபில் ஸ்கோர் வரும். அதை சரி செய்யறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க ஒரு பொருள் வாங்கினாலோ இல்ல வங்கி கடன் வாங்கினாலோ ஒரு தவணையை நீங்க சரியா கட்டல அப்படின்னா கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையும். நீங்க ஏற்கனவே ஒரு சமரச அக்ரிமெண்ட் போட்டு வட்டி குறைவா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட அதுலயுமே உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையதான் செய்யும். வங்கி கடன் அட்டைகளை 30% மேல நீங்க அதிகமா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையும். பொதுவாகவே இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 300ல இருந்து அதிகபட்சம் 900 வரைக்கும் இருக்கும். ஆனா நல்ல சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த 800 அப்படிங்கிறது தான். ஆனா அதை அடையிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுலயுமே உங்களுக்கு வட்டி கூடுதலா தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒரு தனிநபரினுடைய சிபில் ஸ்கோர் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் வட்டி உங்களுக்கு போடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு வருடமும் உங்களுக்கான வட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, கல்வி கடன் வாங்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சொன்ன இந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிக மோசமான பாரபட்சமான ஒரு விஷயம். கார்ப்பரேட் முதலாளிகள் அதிக அளவுல கடன் வாங்கி அதை கட்ட முடியாம போனா அதை வராக்கடன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றதும், சிறு தொகையை அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா கூட அடுத்த ஒரு வருடத்திலேயே அவங்களுக்கு கடனும் வழங்கப்படுது. பொதுவாகவே ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குறைந்தபட்ச கல்வி தேவைக்கு, மருத்துவ தேவைக்கு தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லயோ வங்கிகள்லயோ தங்களுடைய கடன்களை பெறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஎம்ஐல பொருள் வாங்குறதோ இல்ல வேற ஒரு வங்கியில கடன் வாங்கி அதை சரியா கட்டுறதோ இதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். ஆனா இதையெல்லாம் கணக்குல வச்சு அவங்களுக்கு கடன் மறுக்கப்படுது. ஆனா நேர்மாறா அந்த பக்கம் பார்த்தா கோடி கணக்குல கடன் வைத்திருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம கடன்கள் வாரி வழங்கப்படுது. இது குறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத முற்றிலுமா நிறுத்தப்படணும், பழைய மாதிரி ரிசர்வ் வங்கியினுடைய மதிப்பீட்டை வச்சுதான் ஒரு நபருக்கு கடன் வழங்கணும் அப்படின்னும், அந்த ரிசர்வ் வங்கியில இருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டில் நடக்கிற அந்த குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்யணும் அப்படின்னும் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு.